வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மை எது, கட்டுக்கதை எது என்பதை பிரித்து பார்க்கும் மூன்றாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க இதுவரைக்கும் நிறைய யோசிச்சிட்டீங்க. பெரும்பாலான மக்கள் தங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ள தயங்கும் பல கேள்விகளை நீங்க கேட்டிருக்கீங்க. உங்க மனசுல இருந்த சந்தேகங்களை எல்லாம் நீக்கி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக தயாரா இருக்கீங்க. இந்த இடத்துல பலரும் சொல்ற ஒரு பொதுவான அட்வைஸ் என்னன்னா, சரியா சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சா போதும். கேட்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இது உண்மையிலேயே அவ்வளவு சுலபமான விஷயமா? அப்படி இது சுலபமா இருந்தா ஏன் 100 அலகலக் நிபுணர்கள் கிட்ட கேட்டா 100 விதமான பதில்கள் வருது? ஏன் ஒவ்வொரு மாசமும் டஜன் கணக்குல ஃபிட்னஸ் பத்திரிகைகள் வெளிவருது? ஏன் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இதை பத்தி எழுதுறாங்க? ஏன் டிவிலையும் இன்டர்நெட்லயும் விதவிதமான விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கு? ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்றதுதான் சரின்னு ஒரு புது டயட் பிளானையோ ஒரு புது உடற்பயிற்சி கருவியையோ விற்க பாக்குறாங்க. ஒருத்தர் சொல்றாரு கார்போஹைட்ரேட் தான் நம்மளோட முதல் எதிரின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு கொழுப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு. காலையில நல்லா சாப்பிடணும்னு ஒரு குரூப் சொல்லுது. ஆனா இன்னொரு குரூப் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுது. உண்மையில என்ன நடக்குதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிறது தப்பான முடிவுகள், முடிவே இல்லாத முரண்பாடுகள், அப்புறம் அரைகுறையா இருக்கிற உடற்பயிற்சி ஊட்டச்சத்து தியரில்னு ஒரு பெரிய குப்பமேடு. இந்த குழப்பத்துல எந்த பக்கம் போறதுன்னே பல பேருக்கு தெரியல. அவங்க முயற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே கிறுக்கி வச்ச ஒரு கேன்வாஸ் மேல பெயிண்ட் பண்றதை விட ஒரு சுத்தமான புது கேன்வாஸ்ல ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறது ரொம்ப சுலபம். நம்ம மனசும் அப்படிதான். இந்த 12 வார டிரான்ஸ்ஃபர்மேஷன் பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல ஏற்கனவே இருக்கிற இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ம முழுசா அழிக்கணும். நம்ம மனசுல இருக்கிற இந்த தவறான நம்பிக்கைகளை எல்லாம் தூக்கி எறியணும். ஏன்னா இந்த கட்டுக்கதைகள் பல வருஷமா நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. நாம அதை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கைகளை நாம அழிக்காம விட்டா அதுங்க நாம எதிர்பார்க்காத நேரத்துல தலையை தூக்கி நம்மளோட எல்லா முயற்சிகளையும் பாழாக்கிடும். வலிமையான, ஆரோக்கியமான, இன்னும் அதிக ஆற்றல் கொண்ட ஒரு உடலை உருவாக்குறதுக்கு நாம படுற கஷ்டத்தை எல்லாம் வீணாக்கிடும். ஆனா நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. வாங்க இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிப்போம். எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்ப்போம். இங்க இப்போ ஒரு தெளிவை உருவாக்குவோம். ஏன்னா உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா பாதை தானா தெளிவாக்கிடும். இந்த பயணத்தை நாம சரியா தொடங்குவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.